ஏசாயா 58:11 வாசித்தோம். Isaiah 58:11 we read. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். நாம் மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கும் போது அல்லது நாம் மிகுந்த துக்கத்தில் இருக்கும்போது, கலங்கி நிற்கிற போது தேவன் நம்மை நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார் அப்படின்றதுக்கு அவர் நடத்துகிற இரண்டாவது சந்தர்ப்பம் என்னன்னா, நாம அலைந்து திரியும் போது கர்த்தருடைய கரம் நம்மை வழி நடத்தும். கர்த்தர் பலவீனமாய் சோர்ந்து போன நேரத்துல கர்த்தர் நம்மை நடத்துவார். இங்க ஒரு கூட்டத்தை பற்றி படிக்கிறோம். We read about a group here. அவங்களுக்கு பலவீனம் எங்கன்னு கேட்டா சரீரத்திலே பலவீனம். They have that weakness and weariness in their body. அவங்க சரீரமே அவங்களுக்கு ஒத்துழைக்கல. Their body could not cooperate with them. அவங்க நடந்து போகிற தூரத்துக்கு சரீரத்துல பலன் இல்ல. They don't have that strength in the body to cross or walk the distance they have to do. சில வேளையில ஒருவேளை இந்த காலையில நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர், ரொம்ப தூரம் போகணும்னு நினைக்கிறேன், சரீரத்துல ரொம்ப பலவீனமா இருக்கேன். நான் கர்த்தர் சொல்லுகிறார், but the Lord says, இப்படி நீ சோர்ந்து போய் நிற்கும் போது உன்னை கைவிடாது இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். சோர்வு அப்படின்றது எதுலனா மனதில் இருக்கிற சோர்வு. So here weary in mind, மனதில் இருக்கிற களைப்பு. என் தேவன் என்னையும் என் வீட்டையும் நடத்துவார். My God will lead me and my house. என்னையும் என் வீட்டையும் கர்த்தர் நடத்துவார். My God will guide me and myself and my house. இந்த காலை வேளையிலே ஒருவேளை இந்த மாதத்தை துவக்கும் போது எந்த திசையிலே போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று வழியறியாம நீங்க வந்திருக்கலாம். Maybe as you start this month you might be in this position where you do not know which path to take and which direction to take now. யாரிடத்தில் ஆலோசனை கேட்கன்னு தெரியல. You do not know whom should I ask this counsel from. எந்த பாதையை தெரிந்தெடுக்கணும்னு தெரியல. You don't know which path to choose now. எது சரியான வழின்னு தெரியல. You do not know which is the right path. என்ன முடிவெடுக்கணும்னு தெரியல. You do not know what is the right decision. எந்த பக்கம் திரும்பினாலும் சரியா தெரியுது. Whichever side you turn it may appear to be right for you. சில வேளையில எந்த பக்கம் திரும்பினாலும் தெளிவில்லாம இருக்கிறது. Sometimes when you turn around every place is not clear to you. ஆண்டவரே நான் எந்த பக்கம் போகிறது? Lord, which side should I take? யாரை நம்புகிறது? Whom to trust now? எந்த பக்கம் திரும்புறது? Lord, which side I should turn? எனக்கு தெரியல ஆண்டவரே. Lord, I do not know, Lord. எனக்கு வழிகாட்டுதல் தேவை. Lord, I need a guidance. எனக்கு வழி நடத்துதல் தேவை. I need your leading, Lord. சொல்லி வந்திருக்கிறீங்களா? Are you here with this thought? கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார்.